சிம்ம ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோஜனதுரை பிளிமிசை கோத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். சிம்ம ராசி மார்கழி மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 9வது மாதம் மார்கழி மாதம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோஜனதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் தனுசு ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த மார்கழி மாசம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, மாதங்களிலே நான் மார்கழி என்றார். அப்படின்னா மார்கழி மாதத்துடைய சிறப்பு எவ்வளவு இருக்கும் பாத்துங்க. ஏன் இவ்வளவு சிறப்பு இந்த மார்கழி மாசம் அப்படின்னா, அதாவது தட்சிணாயனம் தேவர்களுக்கு இரவு பொழுது பகல் பொழுதுன்னு இருக்கு. பகல் பொழுதுங்கிறது உத்தராயண காலம், அதாவது தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை. இரவு பொழுது என்பது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை. அப்ப இந்த மார்கழி மாசத்தோட தட்சிணாயனம் முடிவடைகிறது, இரவு பொழுது முடிவடைகிறது. இந்த மார்கழி மாசங்கிறது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் மாதிரி. நமக்கு எப்படி தினமும் 4:30 to 6 விடிய காலையில 4:30 to 6 எப்படி பிரம்ம முகூர்த்தமோ, அதே போல இது பிரம்ம முகூர்த்த மாதம். இந்த மார்கழி மாசங்கிறது தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதம். அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதம் நம்மளுடைய பிரம்ம முகூர்த்த காலம் 4:30 to 6 எழுந்திருச்சு இந்த மாசம் ஃபுல்லாவே அவரவர் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்து வேண்டியதை பெறலாம். அதாவது வேண்டுதல் உடனடியாக நடக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். அதாவது பாத்தீங்கன்னா வழிபாட்டுக்குரிய மாதம் இந்த மார்கழி மாதம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசம் 4ஆம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி. அன்றைய தினம் ஆஞ்சநேயர் கோயில் சென்று ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது 7:30 சனி, அஷ்டம சனி, சனி திசை, சனி புத்தி, இந்த மாதிரி சனியால எந்த பாதிப்பு இருந்தாலும் அந்த தொல்லைகள் நீங்கும். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப சிம்மராசிக்கு அஷ்டம சனி நடக்குது இல்லையா, அப்ப அவங்க கண்டிப்பாக மார்கழி மாசம் 4ஆம் தேதி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாசம் உபய மாசமா இருக்கிறதுனால வீடு நிலம் சம்பந்தமா, அதாவது பாத்தீங்கன்னா வீடு மனை கொள்றது, கிரக ஆரம்பம், கிரக பிரவேசம், வாசல் கால் வைக்கிறது, இந்த மாதிரி வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது இந்த மார்கழி மாசம். அடுத்ததான் இந்த பங்குனி மாசம் 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா சர்வ முக்கோடி வைகுண்ட ஏகாதசி, அதாவது சொர்க்கவாசல் திறப்பு. அன்றைய தினம் பெருமாள் கோயிலிலே பரமபத வாசலை கடப்பவர்களுக்கு இந்த வாழ்க்கையும் சொர்க்கமாகும், மறுமையிலும் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆக அன்றைய தினம் பெருமாள் கோயிலிலே சொர்க்கவாசல் திறப்பிலே பரமபத வாசல் கடக்க வேண்டும் அனைவரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாசம் 19ஆம் தேதி மார்கழி மாசம் 19ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம். அன்றைய தினம் பாத்தீங்கன்னா நடராஜர் வழிவில சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு. சிதம்பரம் நடராஜரை வழிபாடு செய்வது சிறப்பு. வீட்டில் இருந்தாவது நடராஜர் வழிபாடு, சிவன் கோயில் சென்று நடராஜர் வழிபாடு செய்வது சிறப்பு. அதாவது ஆடலரசன் சிவபெருமானுடைய ஆட்டத்தால் தான் இந்த பிரபஞ்சமே இயங்குது. அப்ப அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், தொழில் போட்டி பொறாமைகள் அகலும், தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு, தொழில் இயங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அன்றைய தினம் சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாசத்துல சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் சூரியன் இந்த மாசம் ஃபுல்லா 5ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, பூர்வீக ஸ்தானம். 5ஆம் இடத்துல இருக்கார், திரிகோண ஸ்தானம். அப்ப ராசி அதிபதி 5ல் இருப்பது இந்த மாசம் ஃபுல்லா உங்களுக்கு யோகத்தை செய்யும். அதாவது பாத்தீங்கன்னா 1, 5, 9ங்கிறது லக்ஷ்மி ஸ்தானம். அப்ப எதுவுமே ஒரு பெரிய எஃபெக்ட் போடாம நமக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்புல இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 7வது பார்வை, முழு பார்வையா பாக்குறாரு 5ஆம் இடத்தை. அப்போ உங்க ராசிநாதன் குரு பார்வையோட 5ஆம் இடத்துல திரிகோண ஸ்தலத்துல, அதுவும் குருவுடைய வீட்டுல இருக்கும்போது இந்த மாசங்கிறது உங்களுக்கு மிகச்சிறப்பான அதிர்ஷ்டகரமான மாதம். அப்ப எடுத்த செயல்கள் எல்லாம் வெற்றி பெறும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். திருமணம் தான் செய்யக்கூடாதே ஒழிய திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் செய்யலாம். அதாவது ஜாதகம் பார்க்கலாம், பொண்ணு வீடு பார்க்கலாம், மாப்பிள்ளை வீடு பார்க்கலாம், அந்த மாதிரி திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். குழந்தை பிறப்பு ஏற்படும், கரு உண்டாக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் அதாவது மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு, பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய எந்த இதுல இருந்தாலும் அதுல ஒரு பொறுப்போ பதவியோ கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா 5ஆம் இடங்கிறது விளையாட்டு போட்டி, விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. வீட்டில வயதானவர்களால் அனுகூலங்கள், அவர்கள் வழியாக ஏதாவது ஒரு நல்ல செய்தி அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான அனுகூலமான பலன்கள், காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சிந்தனையும்
செயலும் மிக அற்புதமாக இருக்கும். ஒரு மனசு வந்து சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்கும் இந்த மாசம், மார்கழி மாசம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், அதாவது மூத்த சகோதரர், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம், இந்த 2க்கும் 11க்கும் உடையவர் யாருன்னா புதன். புதன் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 14ஆம் தேதி வரை. 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். பொதுவா பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்து அதிபதி 4ல சஞ்சரிக்கும் பொழுது அசையா சொத்துக்கள் மூலமாக அனுகூலங்கள், வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு அதன் மூலமாக வருமானம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு அதன் மூலமாக வருமானம், கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு மிக அற்புதமான வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்து அதிபதியும் அவரு தான். 11ஆம் இடத்து அதிபதி 4ல இருக்காருன்னா அப்ப எதை தொட்டாலும் லாபம், வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, அதே போல பாத்தீங்கன்னா நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, அதே போல பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கும் தாயார் வழி அனுகூலங்கள், அவர்கள் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உறவினர்கள் மூலியமாக ஒரு உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல 11ஆம் இடத்து அதிபதி 4ல இருக்காருன்னா மூத்த சகோதர வழி அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 14ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல குரு பார்வையோட உங்க ராசிநாதனோட சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார். 2ஆம் இடத்து அதிபதி 5ல சஞ்சரிப்பது யோகம், பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அமைப்பும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய அமைப்பாக இருக்கும், வருமானம் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும், பொருளாதார சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் சரியாகும், நீண்ட நாளா வரக்கூடிய காசுலாம் வந்து சேரும். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அவரு தான் 11ஆம் இடத்து அதிபதியும். 11ஆம் இடத்து அதிபதி 5ல இருக்காருன்னா மிக அற்புதமான டைம். ஏன் அப்படின்னா 11ஆம் இடங்கிறது அபிலாஷைகள் பூர்த்தி, நம்ம நினைத்த காரியம் நடக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். 5ஆம் இடங்கிறது நம்ம நினைக்கிற காரியம். அப்ப நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கக்கூடிய அமைப்பு, ஈர்ப்பு விதி செயல்படக்கூடிய அமைப்பு, லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த மாசம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணா ஒரு 2 நாள் 3 நாள்லயே நடக்கக்கூடிய அமைப்பாக மிக அற்புதமான மாதமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்து அதிபதி 5ல குரு பார்வையோட ராசிநாதனோட குருவுடைய வீட்டுல சஞ்சரிக்கும் பொழுது அவ்வளவு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். மூத்த சகோதரருடைய அனுகூலங்கள் இருக்கும், நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் அவர்களால் உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததாக 3ஆம் இடம், அதாவது இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரனும் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 5ஆம் தேதி வரை. பொதுவா சுக்கிரன் 4ல இருந்தா அதுக்கு பேரு திக்பலம், வலுவான நிலை அப்படின்னு அர்த்தம். அப்ப சுக்கிரன் 4ல சஞ்சரிப்பது யோகம். ஆனா 5ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார் 28ஆம் தேதி வரை குரு பார்வையோட உங்க ராசிநாதனோட. அப்ப 10ஆம் இடத்து அதிபதி 5ல சஞ்சரிப்பது தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழில இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு, பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா அவரு தான் 3ஆம் இடத்து அதிபதி. புதிய ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட், அரசு சம்பந்தமா புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அது சம்பந்தமான ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துபவர்களுக்கு அதுல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இளைய சகோதர வழியில் உதவிகள், அவர்களுடைய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதாவது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதே மாதிரி ஒப்பந்தம் சம்பந்தமான ஒரு நல்ல செய்தி, அரசு சம்பந்தமா எந்த விதமான திட்டங்கள் எதிர்பார்த்து இருந்தாலும் அது உடனடியாக நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா கீர்த்தி, உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்ப சுக்கிரனும் மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானத்துக்கு அதிபதி 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். அடுத்து அவர் 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான். 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். அப்ப நான் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதி செவ்வாய். அவரும் 5ஆம் இடத்துல தான் இந்த மாசம் ஃபுல்லா சஞ்சரிக்கிறார் ராசிநாதனோட குருவுடைய வீட்டுல, குருவுடைய பார்வையில. ஒரு கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபதி ஒரு திரிகோணத்திலேயே சஞ்சரிக்கிறார். அதாவது 9ஆம் அதிபதி 5ல சஞ்சரிப்பது யோகம், அதுவும் குரு பார்வையோட குரு வீட்டுல. அதாவது 5ம் 9 மிஞ்சும் பொருள் தரும்பாங்க. பொருளாதார வளர்ச்சி, அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனலாபம், நினைத்த காரியங்கள்ல நடக்கக்கூடிய அமைப்பு, தந்தை வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், பாஸ்போர்ட், விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு யோகம். 4ஆம் இடத்துக்கு 5ல இருக்கும் பொழுது நிலம், இட சம்பந்தமா ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம், வாகனத்தையே தொழிலாக செய்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும். ஒரு சுகவாசியாக இருக்கக்கூடிய அமைப்பாக மார்கழி மாதம் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாசம் உங்க ராசிக்கு 5ஆம் இடம் வலுவடைகிறது, பூர்வ புண்ணியஸ்தானம்.
அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே பாக்கி, அதாவது உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பூர்வ புண்ணியம்லாம் இந்த மாசம் செயல்படக்கூடிய அமைப்பு. அப்படின்னா பாத்தீங்கன்னா நீங்க எது செஞ்சாலும் அது நன்மையிலே முடியும், வெற்றியிலே முடியும், தடை இல்லாமல் முடியும். அனைத்து காரியங்களும் சக்சஸ் ஆயிருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசு சந்தோஷமாக இருக்கும். சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்பு, ஒரு என்ன சொல்றது, சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்பு, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதாவது பாத்தீங்கன்னா கவலைகளை மறந்து இந்த மாசம் உங்களுக்கு எல்லாமே நல்ல பாசிட்டிவா நடக்குதோ இல்லையோ, ஆனா உங்க மனசு எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும். ஆனா நடக்கும் இந்த மாசம் பாசிட்டிவா, எந்த ஒரு விஷயமும் பாசிட்டிவா நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது இந்த அஷ்டம சனியுடைய தாக்கம்லாம் இந்த 5ஆம் இடம் வலுவடையும் பொழுது குறையும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாசம், மார்கழி மாசம் சிம்மராசியை பொறுத்த வரைக்குமே ஒரு சந்தோஷமான மாதம், அதிர்ஷ்டகரமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.